ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிஜே சோலை விலாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கொளத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கொளத்தூரில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கலர் மீன் கடை தான் நிறைய இருக்கும். இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த மேப்போட லிங்க்கு. கலர் மீன் இந்த வீட்டு வெளியவே அவங்க இந்த மீன் கடை மாதிரி செட் பண்ணி கடை மாதிரி பண்ணிவிட்டு இந்த லோக்கல்லையும் சப்ளை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அந்த கலர் மீனுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். அந்த ஸ்டாண்டு, அந்த மோட்டரு, அந்த ஃபுட்டு, எல்லா விதமான கலர் மீனுங்களும் இருக்கும். இந்த ஏரியாவை நான் ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கொளத்தூர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கடை இந்த கடை தாங்க. இந்த கடை உள்ளே போயிட்டு பார்த்தா வெளியே ஃபுல்லாக கலர் மீன்லாம் கவரில் கட்டி ரொம்ப அழகாக தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ நான் ரேட்டு கேட்டோடனே எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ கம்மியாக இந்த மீனெல்லாம் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேட்டு எதுவும் என் வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு ரேட்டு கேட்டு, ஏன்னா ஒரு கடையில் ஒரு ரேட்டு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ரேட்டில் மீனை வாங்கலாம். இங்கேருந்து கடைங்களுக்கெலாம் கூட வாங்கிட்டு போயிட்டு விற்கிறாங்க லோக்கலில். அதுக்கப்புறம் நான் வந்த கடை இந்த கடை தாங்க. இந்த கடவுளை பார்த்தேன், அரவணா மீன்லாம் அப்படியே கலராக வச்சுருந்தாங்க. கோல்டன் கலரு, சில்வர் கலராக இருந்தது. ஒன்றும் ஒரு ரேட்டு சொல்கிறாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மீனை பார்த்தேன், இது கோல்டு ஃபிஷ்ஷு சொன்னாங்க. ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டு கலரில் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இதுவும் கோல்டன் ஃபிஷ்ஷு மெத்தடு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது கோல்டு ஃபிஷ் மாதிரியே இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி குட்டியாக டாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சிங்கிள் பீஸு பேரு அப்படிலாம் வாங்கிட்டு போக முடியாது போல். வாங்கினா பல்காக தான் வாங்கணும். இந்த கடைக்கு பார்த்தோம், சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் ஏஜிஆர் அக்வாட்டிக். சிறப்பான சம்பவம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ளோரான், அதாவது ஃப்ளோரானுக்கு மட்டுமே இந்த கடை. உள்ளே பார்த்தா பெரிய பெரிய கப்புலாம் வாங்கி வச்சுருந்தாரு. என்னன்னு கேட்டால் இந்த ஃப்ளோரானை வச்சு இவங்க இந்த பந்தயம்லாம் ஜெயிச்சிருக்காங்களாம் ஃப்ளோரானை வச்சு. அதாவது ஃப்ளோரானோட ஹெட்டு, இந்த கலரு, அந்த ஷேப்பெல்லாம் பார்த்துட்டு பந்தயம் வச்சு இந்த ப்ரைஸ்லாம் வேறு வாங்கியிருந்தார். இவர் கடை நிஜமாகவே ஒருத்துங்க. இவர் கடை உள்ளே போய்ட்டு பார்த்தேன், கலராக ஃப்ளோரான் இருந்தது. இந்த ரெட் ட்ராகன்லாம் வேறு மாதிரி. கண்டிப்பாக இந்த நான் வாங்கணும்னு நினச்சா இவர் கல்ல தாங்க வாங்குவோம் ஃப்ளோரானு. அந்த மாதிரி இருந்தது ஃப்ளோரானு, வேறு மாதிரி. இந்த ஹம்புலாம் அப்படியே குவாலிட்டியாக இருந்தது. ஃப்ளோரானும் மற்ற கடையை பார்த்ததை விட இந்த கடையில் குவாலிட்டி பங்கம். சீரியஸாக சொல்லணும்னா இந்த கடையில் குவாலிட்டி வேறு மாதிரி. இந்த ஃப்ளோரானில் ரெட் ட்ராகனு, இந்த ரெட்டுலேயே சில்வர் கோட்டு, இந்த சில்வர்லாம் வேறு மாதிரி இருந்தது. அந்த சில்வர் பாருங்களேன், இந்த ரெட்டில் இந்த சில்வர் கோட்டிங் ஆகிருக்கும் பாருங்களேன், செம்மையாக இருந்தது. 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃப்ளோரான் 1000 rupeesலேருந்து இந்த குவாலிட்டியில் தருறது இவங்க மட்டும்தான். இந்த வேறு மாதிரி இருந்தது. நிஜமாக சீரியஸாக சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ளோரானே இந்த ஃப்ளோரானுக்காகவே ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கடையும் அவங்களுக்கு தாங்க, பக்கத்தில் இருந்தது. இந்த கடை சின்னதாக இருக்கும், ஃபுல்லாகவே ஃப்ளோரான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் கடைக்கு வந்தேன். நம்ம அண்ணன் கடையில் கிளி மட்டும் கிடையாது, பெட்ஸு எல்லாமே இருக்கும். டாகு, மீன், கிளி, இந்த பஞ்சவர்ண கிளி, எல்லா விதமான கிளியும் இருக்கும் அண்ணன் கடையில். அண்ணன் கடையை ஃபுல்லாக அது பாருங்கள், இந்த கிளிலாம் இருந்தது. இது பேசுகிற கிளி, பேசிச்சு அது. அப்புறம் இந்த கண்ணூர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருந்தார் அண்ணன். இந்த சாய் சிவம் சொல்லிட்டு அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு கடை. அதுக்கப்புறமா இந்த மீன் தொட்டிக்குள்ளே வைக்கிறது உள்ளே இந்த சின்னதாக அந்த புத்தர் சிலை, அதுக்கப்புறமா அந்த போட்டு கப்பல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பொம்மைங்கள்லாம் மீன் தொட்டிக்குள்ளே வைக்கிறது தான். இதெல்லாம் வீட்டில் ஷோவாக வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் கூட அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இவர் கடை நாங்கள் தொட்டி செய்கிற கடை, அதாவது மீன் தொட்டி செய்கிற கடை. இது ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டு குவாலிட்டியில் ரொம்ப அழகாக செஞ்சு தராரு. இந்த இவர் கடையில் தொட்டிலாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. அப்புறம் இது ஃபைட்டருக்காகவே வச்சுருந்தாங்க. இந்த கடை ஃபுல்லாக ஃபைட்டர் தான், எல்லாமே இருந்தது. எல்லாம் கலராக ஃபைட்டர்லாம் இருந்தது. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கொளத்தூர் ஜேர்னியை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.